வணக்கங்க. இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பப்பாளி மரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பப்பாளி மரக்கன்று எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, இது பப்பாளி மரக்கன்னா எனக்கு கிடைக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அவங்க வீட்டு தோட்டத்தில் வச்சுருந்த ஒரு மரத்துலேருந்து பழம் பழுத்துருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பழத்தை சாப்பிட்லான்னு கட் பண்ணும்போது அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு முளைச்சி வரும்போது நாங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். இது பாருங்கள், ஒவ்வொரு கொத்துலேயும் 4-5 பூ கூட மொட்டு வருது. ஆனால் ஒரு பூ மட்டும்தான் பெருசாக வருது. 2 மொட்டு கூட காயாக மாறுது. ஆனால் எல்லா மொட்டும் காயாக மாறுறதில்ல. இது ஹைபிரிட் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மரம். ஃபஸ்ட்டு ஒரு 10-15 பூ வரைக்கும் கூட கீழே விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பூ தாங்க பிஞ்சா மரத்தில் நின்றுச்சு. இது எல்லா கொத்துலேயும் பாருங்கள் 5 மொட்டு அப்படி இருக்குது. என் ஃப்ரெண்டு கொடுத்த பழம் நாட்டு பழங்கிறதுனால இவ்வளோ வருஷமாக நான் மாற்றி அதோட விதையை வச்சு மரம் வளர்த்துருக்காங்க. இதுவே ஹைப்ரிடாக இருந்தால் இந்த பப்பாளி மரம் எனக்கு கிடச்சிருக்காது. அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டதோட இந்த பப்பாளி பற்றி நினச்சிருக்க மாட்டோம். அப்புறம் எப்பவும் போல் கடையில் வாங்கி சாப்பிட்டு அப்படியே இருந்துருவோம். அதனால் எனக்கு இந்த மரத்தை விதைகளை பார்த்தோன்னே எடுத்து வச்சு சரி மலைக்கு போட்டு நம்மளும் ஒரு மரம் வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் வச்சோங்க. அது இவ்வளோ நாளாக எங்களுக்கு விதைகளை கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது. இதுலேருந்து இன்னும் அடுத்தடுத்த மரங்களையும் நாங்கள் வளர்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த பழங்களை கொடுக்கறது மூலமாக விதைகளையும் கொடுக்க முடியும். மரமும் நிறையா மற்றவங்களும் வளர்க்க முடியும். இதே ஹைபிரிடாக இருந்தால் இந்த மாதிரி வளர்க்க முடியாது. பப்பாளி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பப்பாளி விட்டமின் ஏ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற வேற ஒரு மரத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.